பெற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2024 வருடத்தோட டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை தேதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறத பிறகுது. இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலேயே இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 10ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை இப்படிங்கிறதுல இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் ஆகு மீனராசிலையும் கேது கன்னி ராசியிலே இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யாராருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமா குரு லாபஸ்தானத்துல ரொம்ப அற்புதமான இடத்துலதான் இருக்காரு. ஆனா அவரு பலம் இழந்து போயிருக்காரு. அது மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறது இப்ப பலமா இருக்கு. யாரு பலம் அடைய கூடாதோ அவர் பலம் அடைஞ்சிருக்காரு. யாரு பலம் அடையணுமோ அவரு பலம் இழந்து போயிருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியிலேயே செவ்வாய் அப்படிங்கிறவர் நீசம் அடைஞ்சிருக்காரு. செவ்வாய் உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கும் ஒரு தான் அதிபதி, 10ஆம் இடத்துக்கும் ஒரு தான் அதிபதி. முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் உங்களுக்கு. அப்போ உங்களோட ராசியிலேயே ஒரு நீசம் பலம் இழப்பு. அதோட மாசம் தொடங்கி 3ஆம் தேதி வக்கரம் அப்படிங்கிறத அடைகிறாரு. இவ்வளவு எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் இதை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. அதனால நான் மேல் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் காட்டி யாராவது பயமுறுத்தி இருந்தால் நீங்க அதை கவலைப்படவே தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா, எந்த விஷயத்திலையுமே சரி, நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறப்பதான் நமக்கு ரொம்ப ஒரு தெளிவு இருக்கும். அப்படிப்பட்ட தெளிவு உள்ளவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். அந்த தெளிவு இந்த மாசத்துல உங்களை ஜெயிக்க வைக்கும். அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சனி பகவான் இப்போ வலுவடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதால காசு பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையில ஒரு 10 ரூபாய் இருக்கு, இன்னொரு 10 ரூபா வருமா அப்படின்னு பார்த்தா, இந்த 10 ரூபாய் செலவு பண்ண பிறகுதான் 10 ரூபா வரும். என்னடா பெரிய நிலையா இருக்கு, 10 ரூபாய் இருக்கும்போது 10 ரூபா வரவே மாட்டேங்குது, அது தூக்கி எங்கேயாவது செலவு பண்ணி கொடுத்தா தானே திரும்ப காசு வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நாம அந்த 10 ரூபாய் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையான விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணணும். தேவையற்ற விரைய செலவுகள் செய்யாம தேவையான விஷயங்கள் செய்யலாம். 10 ரூபாய் இருக்கே, அது போனாதான் இன்னும் 10 ரூபா வருதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 ரூபா வீட்டு செலவு போடலாம். 5 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி போட்டுடலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி போடலாம். இல்லை ஒரு லோன்ல போய் இந்த நகை லோன் முன்னாடியே கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏற்றிக்கிறது, இல்லை கடை அடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் அப்படிங்கிறது செய்யலாம். பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களை இப்ப வீடு கட்டக்கூடிய யோகா அப்படிங்கிறது இருக்கு. வீடு கட்டி இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு ரூபத்துல வீட்டு வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா வீடு கட்டுறதுக்காக ஏதாவது மனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருந்திருப்பீங்க. அதையெல்லாம் செஞ்சிடலாம். என்னங்க பூமிக்காரங்கன்னு நீசத்துல இருக்காரு, இப்போ போய் வீடு கட்டுவீங்களே அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா செவ்வாய் அற்புதமான பார்வை அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறாரு. செவ்வாய் தாய் இருக்கிற இடத்துல இருந்து 4, 7, 8 இந்த 3 இடத்த பார்ப்பாரு இல்லைங்களா. இப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். அப்படிங்கும் போது மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது பெருசாலாம் உங்களுக்கு எதுவும் வராது. சிலருக்கு இந்த உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, அது திடீர்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் மாறி வர்றது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். குறிப்பாக பிள்ளைகளுக்கு திடீர்னு சளி பிடிச்சிக்கும், ஆஸ்பத்திரி போகணும், ஒரு 1000-500 அந்த ரேஞ்சோட முடிஞ்சிடும். அப்படிங்கிறதால பெருவ மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இல்லை. உங்களோட ராசிக்கு 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறாரு, கலத்திர வீட்டை பார்க்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்றத சொல்லணும். ஏன்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. அது மாதிரி சிலருக்கு மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீட்டில் படிச்சிருக்காங்க, ஒரு நல்ல வேலைக்கு போறேன் நாங்க, எனக்கு தான் அனுப்ப விருப்பம் இல்லை, ஆனா
இப்ப இருக்கிற கஷ்டத்தையும் நான் அனுப்பிச்சா தேவலாம் போல தோணுது, அனுப்பலாமா ஜோசியர அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. தாராளமா அனுப்பலாம். நல்ல வேலை கிடைக்கும், போற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். சிலருக்கு மனைவி வழி சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கூட இருக்கு. இதை பயன்படுத்திக்கலாம். 7 செவ்வாய் பார்வையிடுறப்ப மனைவியால பிரச்சனை எப்படிமாய அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ அதை பத்தியெல்லாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ராசிக்கு லாப வீட்டுல குரு இருக்காரு, குருவால குறுக்க முடியல. அதனால யோகாதிபதியான செவ்வாயை வச்சு குறுக்க வைப்பார். அதை பத்தி நீங்க கவலைப்படவே இல்லை. ஏன்னா ராசிக்கு 7வது வீட்டுல செவ்வாயோட பார்வை விழுவுது, குருவோட பார்வையும் விழுவுது. அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த புரிதப்படுத்துறாங்க. அதனால நீ கவலைப்படவே தேவையில்லை. அப்ப அந்த கலத்தரம் சப்தமம் அப்படிங்கிறத வலுப்படுதுங்கிறதால அந்த காதல் உறவுகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் காதல் கல்யாணம் நடக்கும். இப்போ வீட்டில் சொல்லிடலாம், பெரிய கலாபுரம் எதுவும் நடக்காது. அப்பா எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, என்னம்மா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, வாங்க கூப்பிட்டு பேசுவோம், என்ன ஏது நீ வெளியெல்லாம் தேடவாமா இப்படி எடுத்து போய் சொன்னோன்னு வச்சுங்களேன், பெரிய கலாபுரம் இருக்காது. சும்மா சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சரி கூட்டிட்டு வா பார்ப்போம், நல்லபடியாக பேசி முடிச்சு வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு காதல் உறவுகள்லையும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அப்படிங்கிறதே உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய இல்லை. இந்த ராசிக்கு 8வது வீட்டுல செவ்வாயோட பார்வையில் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா 8வது வீட்டுல உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது வலுவடைஞ்சிருக்காரு. அவர் மேல பகை கிரகமான செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் நமக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்கும். சமயத்துல கடன் வாங்குற மாதிரி ஆயிடும். வாழ்க்கையில கடனே வாங்கக்கூடாது. அள்ளி திங்கிறத நான் கஞ்சா கரைச்சி குடிச்சாலும் சரி, கடவாயை திங்க மாட்டேன் அப்படிங்கிற லட்சியம் உள்ளவங்கள கூட 10 ரூபா கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளும். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. இது ஒரு குறுகிய கால பிரச்சனை தான். இப்ப அஷ்டம சனி அப்படிங்கிறது நேர்கோட்டு பயணம் பிறகு 9ஆம் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால ஒரு வீடு கட்டுறதுக்கு தள்ள இறந்து விட்டுவோம், திடீர்னு வர வேண்டிய பணம் வந்திருக்காது, சரி அதுக்காக வேலை நிறுத்தாம 10 ரூபா கடன் செய்யும், அந்த மாதிரியான கடன் தான் வரும். அந்த கடன் தேவையற்ற கடமா இருக்காது. ஒரு மருத்துவ செலவு, ஒரு ஆப்ரேஷன் பண்ண, அந்த மாதிரி நட்டம், அந்த பேச்சுக்கெல்லாம் வேற இல்லை. கடன் வாங்கினாலும் அது நல்ல கடமாவா இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி செவ்வாய் வக்கரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது ஒரு வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா பெருசா லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. 1 லட்சம் போட்டு சில பேர் 1 லட்சம் லாபம் எடுப்பான். நம்ம 1 லட்சம் போட்டு இந்த 1 லட்சத்தை காப்பாத்துறதே பராபராய் முச்சுரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால கூடுமான வரைக்கும் முதலீடுகள் அப்படிங்கிறத குறைச்சிங்க. குறிப்பா அழுகும் பொருள் வர்த்தகம் செய்யறவங்க முதலீடுகளை ரொம்ப 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 கவனமா கையாளணும். ஒரு 10 ரூபா போட்டு பார்ப்போம், அதுலேருந்து எடுத்தோம்னா திரும்ப அந்த 10 ரூபாயை போடும் அப்படிங்கணும். இந்த கடை வாங்கி முதலீடு போடுறது, இன்னொருத்தரோட கூட்டா சேர்ந்துக்கிட்டு முதலீடு போடுறது, இந்த வேலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியில சுக்கிரன் இந்த மாசம் தொடங்கி 3வது நாள் போறார். 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் 7க்கு வரார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரம். ஆடை ஆபரண சேர்க்கை கொடுக்கக்கூடிய நேரம். கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு பட்டி பெருகக்கூடிய நேரம். ஒரு ஆடு வச்சிருக்கேன், மாடு வச்சிருக்கேன், பண்ணை தொழில் பண்றேன், பால் வியாபாரம் பண்றேன், கலைத்துறையில இருக்கிறேன், ஒரு சினிமாவில் இருக்கேன், ஒரு நடிகரா இருக்கேன், பேச்சாளரா இருக்கேன், இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் தேடி வாசல் கதவை தட்டும். அதனால இந்த மாசத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அத்தனையும் தாண்டி இவ்வளவு நன்மையே இருக்கு அப்படிங்கிறதால நீங்க பயப்பட தேவையில்லை. பலரும் பயமுறுத்தின மாதிரிலாம் இந்த மாசம் இருக்காது. அஷ்டம சனி காலகட்டத்திலேயே நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மாசமா இருக்கும். அதனால நீங்க பயப்பட வேணாம். சனிக்கிழமையில ஹனுமன் வழிபாடு அவசியமா செய்யுங்க. மாரி சனிக்கிழமையில என்ன தேய்ச்சி நீராடுங்க, கருப்பு நிற ஆடை அப்படிங்கிறத அறிஞ்சிங்க. கருப்பு வஸ்திரம் அப்படிங்கிறது உடம்புல இருக்கணும். கருப்பு வஸ்திரமே இல்லைன்னா கூட ஒரு கரிச்சிப்பாவது கருப்பு கலர்ல ஒரு பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி பார்த்துங்க. சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு சனிக்கிழமை மாலை நேரத்துல போட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணி, ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல, உங்க சக்திக்கு 10 பேருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, சனிக்கிழமையில மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்க. இந்த டிசம்பர் மாசம் நல்ல மாசமா இருக்கும்.